Welcome to the class. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஏன் நான் சிம்பிளான டாபிக்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ நம்ம மெதுவாகவே படித்தா போதும். பிகாஸ் இது ப்ராக்டிஸில் மட்டும்தான் வரக்கூடியதான் லாங்குவேஜ். அவசரப்படுத்த வேண்டாம், முதலே காம்ப்ளிகேட்டட் டாபிக்ஸ் வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு சிம்பிளாக ஒரு டாபிக் பார்க்கலாம். குட் பை, போயிட்டு வரேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தான் ஸ்பானிஷில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க, பட் உங்களுக்கு இது புரியும். ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோதான், மொத்தமே இவ்வளோதான். இதை நீங்கள் படித்தாலே போதும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அதியோஸ். அதியோஸ் அப்படிங்கிறது வந்து பை பாய், அதியோஸ். இங்கே இது காமனாக யூஸ் பண்ணுவாங்க, அதியோஸ், சரியா? ஸோ பை பை, அதியோஸ், யூஸ்வலி ஜஸ்ட் அதியோஸ், இனஃப். அடுத்தது நோஸ் வேமோஸ், பார்க்கலாம், கூடிய சீக்கிரமே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, நோஸ் வேமோஸ். ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா, வேமோஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து டு சி வேர் அப்படிங்கிற ஒரு வேர்பு. ஸோ நாம பார்க்கலாம். ஸோ நொசோத்ரோஸ், அப்போ அது வந்து வேமோஸ் ஆகுமா? நம்ம வந்து கான்ஜுகேட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் வேமோஸ். We see each other is with nos. So nos vemos. Okay? Nos vemos. We see. பார்க்கலாம் நம்ம ரெண்டு பேரும் கூடி சீக்கிரமே, அதான் அர்த்தம். ஓகே, nos vemos. இதுவும் இங்கே காமனாகவே சொல்லுவாங்க, adiós, nos vemos அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, hasta luego. hasta அப்படிங்கிறது வந்து hasta luegoங்கிறது I see you. luego is actually then. அப்புறமா உங்களை பார்க்குறேன். ஓகே, hasta luego இது ரொம்ப காமனாக இதுவும் சொல்லுவாங்க தான். ஸோ கூடி சீக்கிரமே நம்ம பார்க்கலாம். I see you then, that is the meaning. hasta luego, luego. அடுத்தது hasta pronto. prontoங்கிறதோட மீனிங் வந்து soon. See you soon. hasta pronto. See you soon. அடுத்தது hasta mañana. mañana is tomorrow. See you tomorrow. ஓகே, இப்போ இதே நம்ம வேற எப்படி சொல்லலாம்? நான் வந்து உன்னை திங்கட்கிழமை பார்க்குறேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? hasta el lunes. That's it. Finish. hasta el fin de semana. hasta el fin de semana. What is fin de semana? Weekend. So on weekend நான் பார்க்குறேன். I see you on the weekends. hasta el fin de semana. So நீங்கள் என்ன டே சொல்ல போறீங்களோ அந்த டேயை hasta கூட ஒட்டி சேர்த்து சொன்னாலே நம்ம போதும், சென்டென்ஸ் ஃபினிஷ் ஆகும். hasta mañana, hasta el lunes, hasta el fin de semana, hasta el miércoles, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, cuídate, take care. take care அது வந்து cuidar. cuidar is to take care. So cuídate, te is you, te, tu எல்லாமே you. So you take care of yourself. cuídate, take care of you. cuídate. ஓகே, அடுத்தது que te vaya bien. இது வந்து ஆக்சுவலி இது ஒரு மீனிங், அப்படியே நம்ம வந்து இதுக்கு ஒரு மீனிங்னு சொல்லவே முடியாது, இது இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இதோட ஆக்சுவல் மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஹாவ் அ குட் டைம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ இவங்க மெக்சிகோவில் பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க, லைக் திஸ். ஸோ என்ன சொல்லுவாங்க? adiós, cuídate, hasta luego, que te vaya bien அப்படி சொல்லுவாங்க. see you then, have a good time. ஓகே, இல்லைன்னா வந்து இது கூட தான், adiós, hasta mañana, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிப்பாங்க. நம்ம வந்து போயிட்டு வரேன், பை பாய், அதோ நிப்பாட்டோல, இங்கே அப்படி சொல்லவே மாட்டாங்க. போயிட்டு வரேன், நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன், இப்படி நிறைய சேர்த்து தான் சொல்லுவாங்க. பிகாஸ் இவங்க நம்ம ஊரில் என்ன நினைப்பாங்கன்னா, மெக்சிகோனால யூஎஸ் பக்கத்தில் இருக்குது, ஃபேமிலி சிஸ்டமே இருக்காது அப்படிலாம் நினைப்பாங்கல்ல. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மெக்சிகன்ஸ் வந்து பயங்கரமாக ஃபேமிலி சிஸ்டம், நம்மள மாதிரி சித்தி, சித்தப்பா, தாத்தா, பாட்டி இப்படி எல்லாமே குடும்பமாக சேர்ந்து ஒரு கெட் டுகெதர்லாம், நம்மளாம் ஒன்றுமே இல்லை, நம்மளாம் தோற்று போயிடுவோம். இவங்க வந்து பயங்கரமாக ஃபேமிலி சிஸ்டமை கட்டி காத்து வாழ்கிறவங்க தான் மெக்சிகன்ஸ். ஓகே, ஸோ வந்து உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு, ஹியூமன் கனெக்டிவிட்டி பயங்கரமாக வச்சுருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இப்போ நானும் வேறு நாட்டில் வந்திருக்கேன், மொழி தெரியலங்கும் போது நம்மளை நல்லா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எல்லாம் இல்லைனா கூட ஓகேயா, நம்மள்கிட்ட நல்லா சேர்ந்து கடைக்கு போனாலும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராக இருந்தாலுமே நம்ம நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கிறதுனால அவங்க லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் குட், அப்படி தான் அவங்களோட வார்த்தைகள் எல்லாமே இருக்கும். தட் இஸ் வை அதோட கிராமர் இங்கிலீஷை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், சரியா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் அவங்க வந்து ஒரு குட் பாய்க்கு இவ்வளோ சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா ஐ கேர் அபவுட் யூ. நான் அப்புறமா பார்க்க நான் சொல்லணும். இங்கே ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம்னா ஹாவ் அ குட் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லலைன்னா அது டிஸ்ரெஸ்பெக்ட். சொல்லணும். நம்ம ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். யாரோ ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போவாங்க. அவங்க நம்மளை பார்த்து பிரவேச்சோ அப்படிம்பாங்க. மீனிங் என்னன்னா ஹாவ் அ குட் மீல், நல்லா சந்தோஷமா சாப்பிடுங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு சொல்லிட்டு போவாங்க. அவங்க நமக்கு யாருன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி பிஹேவியர் அவங்ககிட்ட இருக்கும். லாங்குவேஜை நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எவ்வளோ பேசுறாங்க பாருங்க. இவ்வளோ பேசி ஐ ரெஸ்பெக்ட் யூ, ஐ கன்சிடர் யூ அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டை வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து மெக்சிகோவை பார்த்தாலே கேங்ஸ்டர்ஸு, ட்ரக்ஸு அப்படிலாம் நிறைய பேசுகிறாங்க. அதெல்லாம் இருக்குது, எல்லாமெல்லாம் கிடையாது. பட் ரியல் மெக்சிகோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சர் பீப்புள். மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப நல்ல மைண்ட் செட். எனக்கு யூஎஸை விட மெக்சிகோ தான் பிடிக்கும். நான் யூஎஸ்க்கு போயிருக்கேன். எனக்கு மெக்சிகோ தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, கல்ச்சரே ரொம்ப நல்ல கல்ச்சர். எல்லா வீக்கெண்டும் குடும்பமாக சேர்ந்து உட்காந்து நல்ல ஜாலியாக டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. ஸ்கூல்லையும் வந்து பார்ட்டி பார்ட்டி, என் பிள்ளைக்கு பர்த்டேயா எல்லாரும் வாங்க பார்ட்டி. எதுக்கு பார்ட்டியா? இதெல்லாம் ஆடவரமாக செலவு பண்ணுறது அப்படி கிடையாது. கெட் டுகெதர், ஹியூமன் கனெக்டிவிட்டிக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ தே கன்சிடர் அ லாட் ரிலேஷன்ஷிப். சரியா? அதனால நீங்கள் இவ்வளோ படிச்சு தான் ஆகணும் ஒரு குட் பாய் சொல்கிறதுக்கு. சரியா? அதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். பிகாஸ் பீப்புள் ஆல்வேஸ் மிஸ்டேக். நமக்கு வேறு கண்ட்ரி பார்க்காமையே இந்த கண்ட்ரி இப்படிதான் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. சரியா? ஸோ இன்னைக்கு இது போதும். இப்போ அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக போக ஆரம்பிக்கலாம். ஏன்னா பேசிக்ஸ் எல்லாம் மோராலஸ் நான் கவர் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்பானிஷ் நம்ம எல்லாருமே பேச முடியும். ஓகேயா? ஓகே. ஸோ நன்றி.